ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சண்டே அன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்மளோட ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சண்டே அன்னைக்கு காலையிலே நான் இது ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி டெய்லரிங் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ தான் இது. கை கட் பண்ணுறதுல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சந்தேகம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து காலையிலே நான் அப்லோட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி இட்லி மாவு இருந்தது. இட்லி ஊற்றிட்டு தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிற மாதிரியே மூடு இல்லை. இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் சரி இன்றைக்கி கொஞ்சம் எடுக்கலாம், சண்டே அன்றைக்கி வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால எடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மட்டன் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். காலையிலே சாப்பிட்டு முடிச்சாச்சு இல்லையா, கொஞ்சம் வேலைகள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இந்த மட்டன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் இந்த இறைச்சியை சேர்த்துடலாம். இந்த மட்டன் ஒரு 1/2 கிலோ தான் இருக்குது. இதில் நம்ம 2 டைமுக்கு செஞ்சோம் அப்படின்னா சுத்தமாக பத்தாது. அதை எப்படி நான் செய்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த மட்டன் கூடால 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன். இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம். அந்த மசாலா கொஞ்சமாக நம்ம முதலே சேர்க்கும்போது அந்த இறைச்சியில் நல்லா மசாலா பிடிச்சி வரும். அதனால தான். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு வேக வைக்க போகிறேன். இது ஒரு 5 விசில் வச்சுட்டா நல்லா பஞ்சு போல் வெந்துடும். இப்போ இது வெந்துட்டுருக்க டைமில் இந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வெங்காயம் கட் பண்ணிடலாம். இந்த நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சனில் போய் நின்னோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ இந்த இறைச்சி வெந்துட்டுருக்க டைமில் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறேன். மட்டனுக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்ல ஒரு திக்காக கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இது கூட கொஞ்சம் பெரிய வெங்காயமும் நம்ம சேர்த்துடலாம். அப்போது இன்னும் அது நல்லா கெட்டியாக வரும். நான் இன்றைக்கி தண்ணி குழம்பா தான் வைக்க போகிறேன். இப்போ இந்த வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருப்பேன். அதை க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம கழுவி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாக தானே வரும். அதனால் அந்தளவுக்கு எடுத்திருப்பேன். குக்கர் விசில் வந்துட்டுருக்கு. இப்போ வெங்காயம் எல்லாம் தோல் உரிச்சிட்டு அது கூட 2 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். இதை கழுவி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். எவ்வளோ தான் சுத்தமான பொருட்கள் இருந்தாலுமே நம்ம க்ளீன் பண்ணும்போது அதிலேருந்து நிறைய அழுக்குகள் வருது. அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. இன்றைக்கி நான் நிறைய விஷயம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சமையலில் நிறைய பார்த்துட்ருந்தேன். நிறைய டிப்ஸு உங்களுக்கு வீடியோவில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ அந்த குக்கரை ஒரு பக்கத்தில் இறக்கி வச்சுட்டேன். வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது கூடால சேர்க்குறதுக்கு 2 உருளைக்கிழங்கு தோல் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி வச்சுருக்கேன். இப்போது இதை அதை குக்கரில் ஆவியெல்லாம் இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு இதில் நமக்கு இந்த பொருட்கள் எல்லாம் வதக்கிக்கிடலாம். அப்போது டைம் ரொம்ப மிச்சமாகும். ஏற்கனவே நம்ம மட்டன் குக்கரில் வேக வச்சா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அதை முதல்ல வேக வச்சாச்சு. அடுத்தது அது வெந்துட்டுருக்க டைமில் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அது விசில் இறங்குறதுக்குள்ளாடி நம்ம இதெல்லாம் வதக்கிக்கிட போகிறோம். அப்போ டக்கு டக்குன்னு டைம் முடியுது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம வேலைகள் முடித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக சமையல் முடிச்சிடலாம். இப்போ இன்னொரு பக்கத்தில் சாப்பாடு வெந்துட்டுருக்கு. இப்போது இதில் மசாலாக்கள் எல்லாம் போட்டு நல்லா வாசனைக்குள்ள மசாலாக்கள்லாம் போட்டு அது பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து பச்சை மிளகாய் சேர்த்து தக்காளியும் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இதை மூடி போட்டு வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது அந்த உருளைக்கிழங்கு இருக்குல்லையா, அதையும் இது கூட போட்டு 2 கிண்டு கிண்டிட்டு இப்போ எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்தாச்சு. இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மறுபடியும் இதில் கொஞ்சம் மசாலாக்கள் எல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர்லேயே வைக்க போகிறேன். அது ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் மறுபடியும் தேங்காய் கொஞ்சம் மசாலாக்கள் எல்லாம் வறுத்து இது கூட அரைச்சிட போகிறேன். இப்போ மறுபடியும் குக்கர் விசில் இறங்கியாச்சு. இப்போது ஒரே ஒரு விசில் மட்டும்தான் எடுத்திருந்தேன். முதல்ல 4 விசில் 5 விசில் வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ ஒரே விசில் தான். ஏன்னா உருளைக்கிழங்கு குழஞ்சிடக்கூடாது. அதனால் இப்போ மறுபடியும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கூட இருக்க மசாலாக்கள் எல்லாமே சேர்த்து இதில் கலந்துட்டு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளான வேலை, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மசாலாக்கள் கொஞ்சம் இந்த டைமில் பார்த்துட்டு உப்பு எல்லாமே பார்த்து நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக மட்டன் குழம்பு ரெடி பண்ணிடலாம்.
கடைசியில கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு ஆஃப் பண்ணிற வேண்டியதான். மட்டன் குழம்புக்கு இந்த மல்லி இலை, புதினா இலைலாம் ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது. அப்போ அந்த மட்டனோட டேஸ்ட்டும், அந்த வாசமும் சுத்தமா மாறிரும். அதனால எப்பவுமே வந்து கொஞ்சம் கம்மியா சேர்க்கிறது தான் நல்லது. இப்போ குழம்பு ரெடி ஆயிட்டு பாருங்க. எந்த அளவுக்கு தண்ணியா இருக்கு. இது வந்து எங்களுக்கு 2 டைமுக்கு சரியா இருக்கும். சாப்பாடும் ரெடி ஆயிட்டு, குழம்பும் ரெடி ஆயிட்டு. இதுதான் நம்ம வீட்ல இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். இது போதும். நைட் வரைக்கும் இப்போ இன்னைக்கு சாப்பாடு, குழம்பு எல்லாமே இருக்குது. இப்போ வந்து இன்னைக்கு கிச்சன் எல்லாம் இனிமே கிளீன் பண்ணிட வேண்டியது தான். கிச்சன் வந்து டீப்பா கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிட்டு. நம்ம மசாலாக்கள் வச்சிருக்க ஜாமான் இந்த டப்பாக்கள் எல்லாமே அழுக்கா தான் இருக்கு. அத எல்லாமே ஒரு நாள் எடுத்து போட்டு கிளீன் பண்ணணும். அதுக்கு டைம் வந்து இன்னும் கரெக்ட்டா செட் ஆகல. நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணும்போது இந்த மாரி ஒரு பெரிய பாத்திரத்தில வச்சுட்டு, அதில கட் பண்ணோம் அப்டின்னா, அந்த கிச்சன் மேடே கிளீன் பண்ணுற வேலை கொஞ்சம் மிச்சம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணிக்கு மேல கொஞ்சம் உப்பு தண்ணி வந்தது. அதெல்லாம் எடுத்து குடத்துல வச்சுருக்கேன். ஏன்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்களுக்கு பைப்பில தண்ணி வராது. அது இல்லாம தண்ணியுமே இப்போ வந்து ரொம்ப குறைவா தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா, ரொம்ப நாளா மழை இல்லாம இருந்தது இல்லையா? போர்லலாம் தண்ணி வத்துச்சு அப்படிங்கிறதுனால, தண்ணி வந்து குறைவா தான் விட்டுட்டுருக்காங்க. அதனால உப்பு தண்ணிய எடுத்து கொஞ்சம் நம்ம பாத்ரூமுக்கு, துணி அலசுறதுக்கு அந்த மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆப்பத்துக்கு அரிசி வந்து ஊற வச்சு இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் புழுங்கல் அரிசி. அது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இது உளுந்து வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாமே ஒண்ணா சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிட போறேன். இது ஒரு 3 மணி நேரம், 3 1/2 மணி நேரம் ஊறுனதுக்கப்புறமா அரைச்சுக்கிடலாம். இது நான் ஊற போடும்போதே சரி 5 மணி ஆயிட்டு. ஏன்னா கொஞ்சம் முன்னே ஊற வைக்க நினச்சேன், மறந்துட்டேன். இப்போ இத நல்லா கழுவிட்டு, நல்ல தண்ணி ஊத்தி ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசிய வந்து ஒரு 3, 4 டைம் கழுவுனீங்க அப்படின்னா நல்லா வெள்ளையாயிரும். அதுக்கப்புறமா ஊற வச்சுடலாம். இப்போ மதியம் வந்து பாத்திரம் அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறமா கழுவையில அது எல்லாம் அப்படியே கிடக்குது. இதையெல்லாம் கிளீன் பண்ணணும். நைட்டுக்கு வந்து சாப்பாடு இருக்கு. அதனால அந்தந்த பாத்திரத்திலே தான் இருக்கு. மாத்திட்டு அதையே போட்டு கழுவிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அதுவும் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அ கொஞ்சம் இருந்த பாத்திரத்த கழுவி வச்சுக்கிடலாம் அப்படின்னிட்டு கழுவக்கு வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சண்டேயா இருந்தாலும் நமக்கு வேலை அதிகமா தான் இருந்துட்டுருக்கு. இந்த வேலை அப்படிங்கிறது எப்போ தான் குறையுமோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வேலை வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது நைட்டும் நான் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சரியா ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டேன்னா, மட்டன் அப்படிங்கும்போது கொஞ்சம் செமிக்கிறதுக்கு நேரம் ஆகுது இல்லையா? அதனால சீக்கிரமா சாப்பிட்றணும் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறமா 2 ப்ளவுஸ் வந்து கட் பண்ண வேண்டியது இருந்து. இது வந்து கைய கட் பண்ணி வீடியோ எடுத்து போட்டாச்சு. பாடி மட்டும் கட் பண்ணாமயே இருந்து போச்சு. அதனால அந்த பாடிய வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் அப்படின்னுட்டு, அதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து அங்கங்க கொஞ்சம் பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, காணாம போயிரும். அப்போ இத வந்து கட் பண்ணி இந்த தச்சு வேலைய முடிச்சுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அப்பாடா! முடிச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால இதையும் கட் பண்ணிடலாம் அப்படின்னுட்டு கட் பண்ண வந்துட்டேன். இனி வந்து இன்னும் வேலை நெறைய இருக்குது. மாவு அரைக்கையில அரிசி ஊறிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலலாம் பையன் வந்து அம்மா வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தான். அதை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். அப்புறம் கிச்சனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா, காலையில எந்திரிச்சு சமையல் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாரி ஒரு நாள் கூட ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி தான் நம்மளுக்கு வேலைகள் இருக்குது. ஆனா நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பொம்பளைங்க வந்து வீட்ல சும்மா தானே இருக்கீங்க, அந்த மாரி பேசுகிறவங்களும் இருப்பாங்க. ஆனா நம்ம வேலைகள கூடவே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ வேலை செய்கிறோம், என்ன மாதிரி இருக்கோம் அப்படிங்கிறது. எங்க வீட்ட பொறுத்தவரைக்கும் அந்த பிரச்சனை இல்ல. இருந்தாலும் ஒரு சில வீடுகள்ல நடக்கிறத நான் சொல்றேன். இப்போ 2 ப்ளவுஸ கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து இது இருக்கட்டும். போய் மாவு வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து மாவு அரைக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்தேன். கிச்சனுக்கு வந்ததுக்கப்புறமா, அந்த மதியம் வந்து வாங்கிட்டு வந்திருந்த மல்லி இலை வந்து அப்படியே இருந்தது. அதுவும் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். அதுவும் இல்லாம இந்த கருவேப்பிலை வந்து க்ளீன் பண்ணணும். இது அம்மா வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இருந்தாலும் அந்த இலையில பார்க்கும்போது எனக்கு என்னவோ கொஞ்சம் அழுக்கா இருந்த மாரியே தோணிட்டு இருந்தது. சரி இத வந்து எப்பவுமே நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறது தானே, க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த வேலை முடிஞ்சிரும் அப்படின்னுட்டு பெரிய பாத்திரத்தில தண்ணி எடுத்துட்டு அத வந்து நல்லா அலசி, அந்த பாத்திர ஸ்டாண்ட் இருக்குது பாருங்க, அதுதான் நான் வந்து கருவேப்பிலை க்ளீன் பண்ணி வைக்கிற இடம். அதில கொஞ்சம் பாத்திரத்த ஒதுக்கிட்டு அந்த இடத்துல வச்சுருவேன். அந்த தண்ணி வந்து சிங்க்லேயே வடிஞ்சிரும் இல்லையா? அதனால இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ அலசும்போது பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அழுக்கு வந்துகிட்டே இருக்கு. பார்த்தா அம்மா வீட்ல வந்து எந்த மண் எதுவுமே படுற மாதிரி இல்ல. மருந்து அடிக்க மாட்டாங்க.
அந்த மாரி தான் இருக்குது. பறிச்ச உடனே எடுத்துட்டு வந்திருக்கு. ஆனாலும் அந்த இலைகள்ல அவ்வளோ ஒரு தூசி. அப்ப நம்ம இதெல்லாம் கவனிக்காம அப்படியே எடுத்து சமையல்ல போடும்போது எவ்வளோ அழுக்கு அதில போகும் பாருங்க. நான் உங்களுக்கு இத கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்க. கறிவேப்பில கழுவுன தண்ணி எப்படி இருக்கு அப்படின்னிட்டு. அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு வேலைகளையும் கவனிக்கும்போது, இந்த மாரி கவனிச்சு செய்யும்போது தான் நம்மளோட வேலைகள்ல எவ்வளோ கிளீனா இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இப்போ இத வந்து கழுவி இந்த பக்கம் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த தண்ணியெல்லாம் அந்த இதில வடிச்சிரும். அ இனி வந்து கொஞ்சம் மல்லி இலை இருக்குது. அதையும் அந்த அடிப்பகுதியில மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மூடெல்லாம் கட் பண்ணிட்டு, இந்த தண்ணியில கொஞ்சம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, பிரச்சனை இருக்காது. அதுவும் க்ளீன் ஆயிரும். நமக்கு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். இல்லன்னா, அப்போ சமையல் பண்ணும்போது அதில 2 உருவி, இதில 2 உருவி தண்ணியில அலசி அலசி எடுத்து போடணும். இத நம்ம ஒரு டப்பாயில போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, எடுத்தோமா, போட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதையும் அப்படியே அந்த தண்ணியில ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுவிட போறேன். ஏன்னா, அந்த மல்லி இலையில நமக்கு பார்க்கும்போது அழுக்கு எதுவுமே இல்லாத மாதிரியும், மண் இல்லாத மாதிரியும் இருக்கும். நம்ம வந்து இந்த மாரி கொஞ்ச நேரம் போட்டு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா அலசுனோம் அப்படின்னா, அதில நல்லா ஒட்டிட்டு இருக்க மண் எல்லாமே அடியில இறங்கிரும். அதனால எப்பவுமே மல்லி இல வந்து கொஞ்ச நேரம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா எடுத்து அலசி ஒரு பக்கம் வச்சிரலாம். இப்போ வந்து மாவு அரைக்க போட்டாச்சு. ஆப்பத்துக்கு மாவு வந்து சீக்கிரமா அரைப்பட்டுரும். நல்லா ஊறிட்டு அப்படின்னா, பச்சரிசி அதிகமா சேர்த்துருக்கோம் இல்லையா? சீக்கிரமா அரைப்பட்டுரும். ஒரு கைப்பிடி அளவு சாதமும் போட்டு தான் நான் அரைச்சிருக்கேன். காலையிலே ஆப்பம் சுடும்போது வந்து தேங்காய் பால் எடுத்து ஊத்தி சுடுவேன். இப்போ மல்லி இலையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் தண்ணி வடிகிறதுக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து இத கொஞ்சம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பேப்பரில நல்லா விரிச்சு இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா, அது நல்லா உலர்ந்துரும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு டப்பாயில போட்டு வைக்கலாம். அப்படியே ரொம்ப ஈரத்தோடயே வச்சோம்னா சீக்கிரமா அழுகிரும். அதில மல்லி இல வந்து ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கு. அதனால பிரச்சனை இல்ல. இப்போ இந்த கறிவேப்பிலை இருக்கு பாருங்க, இதையும் அந்த ஒவ்வொரு ஆழியா நான் வந்து எடுத்து டப்பாயில போட்டு வச்சுவிட போறேன். இந்த மாரி மொத்தமா வைக்கிறதா இருந்தா கூட வைக்கலாம். இருந்தாலும் இந்த இடம் வந்து கொஞ்சம் மிச்சமாகும் இல்லையா? இப்படி வந்து நம்ம ஆஞ்சி வைக்கும்போது, அதனால இப்படி வச்சுக்கிடுவேன். இதில பாதி கருவேப்பிலை டப்பாயில போட்டுட்டு, பாதி வந்து கருவேப்பிலை பொடி செய்றதுக்காக நான் எடுத்துக்கிட போறேன். இப்போ எல்லாமே டப்பாயில போட்டு வச்சுட்டேன். மல்லி இலையும் போட்டு வச்சாச்சு. அடுத்தது என்ன? நம்ம டெய்லரிங் வேலை ஆரம்பிக்க வேண்டியது தான். நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கு மேல ஆயிட்டு, சரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ளவுஸாவது தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியால மிஷினில வந்து உட்காந்துருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து சுத்தமா ஃப்ரீயாவே இல்ல. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருந்த மாதிரி இருந்து, அப்பவும் கொஞ்சம் கடைக்கெல்லாம் போக வேண்டியது இருந்து, இந்த மாரி ஒரு நாள் கூட நமக்கு ரெஸ்ட்டுங்கிறதே இருக்காது. பார்த்தீங்கன்னா, வீட்லயே எப்பவுமே இருக்கிறவங்களுக்கே இவ்வளோ வேலை இருக்குது. அப்போ இந்த சண்டே அன்னைக்கு ஒர்க்கிங்குக்குலாம் போயிட்டு வந்து வீட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், அதையும் நெனச்சு பாருங்க. அத நினைக்கும்போது நம்ம வேலை எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாரி தோணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. நீங்க இன்னும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.